பாப்பா, இதான் நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்க நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீதான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா, எங்க குழந்தையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏன் சார், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்ததுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இத பாருப்பா, இனிமே லட்சுமிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தைய இல்லாம செஞ்சுட்டா வேற வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவன் படிப்பை கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோட இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துறீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் தான் காவல். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உத வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ், நீங்கெல்லாம் குழந்தைய கடத்திக்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளதான் பார்க்கணும். Now you do one thing. At least அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. ஓகே, get out. ஏண்டிய கோமா? ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை தான் கடன்காரர்கள் சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த குழந்தையை கடத்திட்டு வந்தாவது பல லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான் நடக்காம போச்சு. இந்த கிளப்ல வர வருமானத்தை வச்சாவது கடன் எத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கங்கா இங்க வர்ற அத்தனை கஸ்டமர்ஸை வசீகரம் பண்ணி எடுத்துக்கிட்டா. நீங்க ஏண்டா பாட்ட நிறுத்தினீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கங்காவுக்கு மாமாடா நானு. நாங்கெல்லாம் கங்காவுக்கு மச்சான்டா. என்னடா மரியாதைய பேசலன்னு நான் கிழித்து வச்சு எடுத்துருவேன். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? வேண்டாம்மா. கணக்குல செலவு பண்ணி கிளப்ப நடத்துறாரு எங்க முதலாளி. அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னடா என்னடா அடைச்சு போடா. பொம்பளை சொல்லிட்டோம் கோடவிலே. என்னங்கடா அவங்கிட்ட சொல்லி வை, இந்த ஜானி ஜான்கான் வம்பு சண்டைக்கு வர மாட்டான், வந்த சண்டைக்கு போக மாட்டான்.
இல்லடா. இனிமே இங்க கிளப்பு நடந்துச்சு, யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. போடா, போடா. ஐயோ ஐயோ உங்களை சும்மா விட மாட்டேன் மாமா. இவங்கள சும்மா விடக்கூடாது. உங்களை பாத்துக்கிறேன்டா மாமா. இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். கவலைப்படாதே, கவலைப்படாதே. இவங்களை ஒழிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் பொறுத்திருக்கிறான். 442344க்கு போன் பண்ணு. பிச்சர்றான் பார் பிச்சி. டேய், பலத்தை ஏத்திக்கிட்டு வரடா. ரங்கா, நான் 3 ஸ்டார் கிளப்ல இருந்து கங்கா பேசுறேன். கோல்டன் கிளப் நடத்திட்டு இருக்கானே ரவி, அவன் அடியாட்கள் எல்லாம் அமிச்சு கிளப் நாசம் பண்ணிட்டான். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. பொம்பளையா? அவன் அட்ரஸ் என்ன? 22 நாயர் ரோட் மாம்பலம். சரி, நஷ்டத்தை வசூல் பண்ணி 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்றேன். விடாதீங்க, நுழைக்கிடுங்க, நல்லா போட்டு கொடுங்க, சும்மா விடாதீங்க. Looky, looky, la, looky, looky, la, looky, looky, la, looky, looky, la. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அம்மாடி கொஞ்சாது புதுமொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. புதுமொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. Looky, looky, la, looky, looky, la, looky, looky, la, looky, looky, la. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது. Ranga, 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 ranga. மது கலசம், பழகாத புது சரசம், கொட்டாலும் பட்டாலும் கிட்டாத சந்தோஷம் தான். மட்டும் ஆட வந்தாள் கண்மணி ரோஜா. லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது. ரங்கா 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 ரங்கா. இரவெல்லாம் களியாட்டம், இவதானே கிளியாட்டம், கண்ணாடி கிண்ணத்தில் இல்லாத கள்ளல்ல. ராத்திரியில் மாறி வந்தேன் பழவசமாக, போதைகளை ஏற்றி வைப்பேன் பலவிதமாக. லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா, லுக்கி லுக்கிலா. அழகான பட்டு பூச்சி ஆடை கொண்டது, அம்மாடி கொஞ்சாத புதுமொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. புதுமொட்டு பூவாச்சு, 18 வயசாச்சு. ஏய், இங்க எவன்டா அது ரவிங்கிறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா?
என்ன அவசர அடிக்கு ரங்கா. போன் நம்பர் 442344. தட்ஸ் குட். நீதான் மிஸ்டர் ரங்காவா? ஆமாடா கண்ணா. ஐ எம் ரவி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 ஸ்டார் கிளப்ல நடந்த அடிக்கடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பைசா பண்ண வேண்டியிருக்கு. தனியா ஒதுங்கிக்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா? தனியாவே ஒதுங்கிக்கலாம். தட்ஸ் குட். என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய அடியாள்கள் 3 ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க. அதான். அந்த கிளப் உன்னோடதா? இல்லைங்க. அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா? அதுவும் இல்லைங்க. பின்ன எதுக்காக இங்க வந்த? என் வேலையே அதான். என் பேரு அவசர அடி ரங்கா. அப்ப நீ அடியாளு. அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப்ப நீ அடிச்சு நொறுக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமாவா? முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்க அகராதில கிடையாது. எனக்கு தேவையானது 5000 ரூபாய். தேங்க்யூ. பாய். ஹாய். கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. வாழ காணுமே. என்னமா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன். ஆரம்பிப்போமா கச்சேரிய? கச்சேரி முடிக்க போற. உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? Take it easy, take it easy, brother. இனிமே இந்த மாதிரி சில்லறமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன். ஜாகிரதை. என் பேரு அவசர அடி ரங்கா. அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா.
பட்டை போடு பட்டை. ஏய். அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தியில அடிக்கிறம்மா. அடடே, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எங்க உட்காருங்க. உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா, ஏம்மா ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். சரி, ஓ. ஆமாவா? ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் புரதோல். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர்ஸ், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உன் வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கரையில இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா என்ன அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போற ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிருந்து இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழுப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேரு பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ணா அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க, 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவைய வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது.